श्रीमन् श्रीमन् श्रीरङ्गनाथात्मयमुनित्रया प्राप्तमोक्षाश्रमं श्रीमद्वेदान्तरामानुजमुनिवरं श्रीन्द्रं पण्डितां वरिं वेण्डिं वेण्डिं पदङ्गं पदङ्गं पूर्णं इन्दवायुलिङ्गनं मुळियनं वलियपुरनिरणं मण्डलार्दमं पुरणेरं येळुमामयनं विष्णुं இந்த பாசுரத்திலே ஸ்ரீ ஆண்டாள் சரணாகிதிக்கு வேண்டியதான ஆகிஞ்சன்யம் என்கிறதான அங்கத்தை பேசி அங்கங்களை பேசி முடிக்க போறார். 5 அங்கங்களோடு கூடின சரணாகிதியைத்தான் கிருஷ்ணனிடத்தில் ஆண்டாள் செய்கிறார். பறை என்கிற கைங்கரியத்தையும் பெற்றார். அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை அன்புதுவை பைங்கமல தண்டவியல் பட்டர்வீரான் என்ற சாத்மத பாசனத்திலிருந்து ஆண்டாள் விரும்பிய பலனை பகவானுடைய கிருஷ்ணனுடைய கைங்கரியத்தை அவர் பெற்றார். அப்படி ஆகிஞ்சன்யம் என்று ஒரு அங்கம் சொன்னோமே, அவனை அடைவதற்கு முக்கியமான சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற பக்தி யோகத்தை செய்ய முடியாமல் இருக்கிற நாம் அவன் திருவடியில என்னால இந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகத்தை செய்ய முடியல, நீயே அந்த பக்தி யோக ஸ்தானத்தில் இருந்துடுன்னு பெருமாளை கேட்கிறது. அதுதான் சரணாகதியை நாம் பண்ணுறது. அப்படித்தான் நம்முடைய ஆச்சாரியார் சந்நிதியில்
நமக்கு சரணாகதியை அனுமதிச்சு வைக்கிறார். பக்தி யோகம் என்பது இடைவிடாமல் அவனை தியானம் பண்றது தான். அந்த இடைவிடாமல் அவனை தியானம் பண்ண முடியல யோக காலத்தில் நம்மால. காரணம், இந்திரியங்களை எல்லாம் நம்மால் அடக்க முடியல. அது பண்ண முடியாததுனால நிரந்தர சிந்தனம், எப்பொழுதும் பகவானுடைய தியானம் என்னால் பண்ண முடியாததுனால நான் பண்ணினதா நீ நினைச்சுக்கோ. இதுதான் சரணாகதி. நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. இப்படி சரணாகதி பண்ணி அவனிடத்துல நான் பக்தியோகம் பண்ணினதா நீ நினைச்சுன்று அப்படின்னு பிரார்த்திக்கிறது தான் சரணாகதின்னு சொல்லி முடிச்சுட்டா. ஆனாலும் பிரார்த்தனை வேணும். சாத்தியோபாயம் இல்லாமல் பகவான் அந்த பக்தியோக ஸ்தானத்தில் இருக்க மாட்டான். பகவான் தான் நேரான உபாயம் மோட்சத்துக்கு. அவனை உபாயமாக இருக்கும்படியா சாத்தியோபாயமாகிற சரணாகதியை பண்ணி அந்த உபாய ஸ்தானத்தில் அவனை நாம நிறுத்தணும். இதுதான் சுவாமி தேசிகனும் ஸ்தானே நிவேசயசி தத்ய விசக்ஷணஸ்வாம். குள்ளமாக இருக்கிற ஒருத்தன் மரத்தில் பழுத்திருக்கிற பழத்தை பறிச்சு சாப்பிட முடியாத நிலையில இருக்கான். அந்த சமயத்தில் உயரமான ஒருவன் வருகிறான். அவனை பார்த்து அந்த பழத்தை எனக்கு பறித்து கொடு, அந்த பறிச்சு கொடுக்கிற ஸ்தானத்தில் நீயே பறிச்சு கொடுத்துருன்னு கேட்கிற மாதிரி, பக்தி யோகம் பண்ணாலும் மோட்சம் கொடுக்கிறேன்னு நீ தான் சங்கல்பிக்க போற. பெருமாள் தான் பக்தி யோகமே மோட்சம் கொடுக்கல. பக்தி யோகத்தினால பிரீதி அடைந்த பகவான் மோட்சம் கொடுக்கலான்னு சங்கல்பிக்கிறான். அதனாலே பகவானே உபாயம்னு சம்பிரதாயாந்தரத்தில் சரணாகதி பண்ணினாலும் பகவான் பிரீதி அடைந்து மோட்சத்தை சங்கல்பிக்க போறான். ஆகையினால நேராகவே பகவானிடத்துல நாம பிரார்த்திச்சு எங்களால பக்தி யோகம் பண்ண முடியலன்னு அவன் திருவடியில விழுத்துடும். தானே நிவேசயசி, அந்த பக்தி யோக ஸ்தானத்துல அவனை நிறுத்தணும்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். எல்லாம் விரிவா காலக்ஷேபம் நாம அரசித்திரிசாரத்தில் பண்ணலாம். 2-3 பாசனம் திருப்பாவம் முடிஞ்சிருத்துன்னு திருநெடுந்தாண்டகமே பூர்ணமாக அந்த பாசனத்தையே அனுபவிக்கலாம். ஆகிஞ்சன்யம், ஒன்றும் செய்ய முடியாமை, கர்மயோக ஞானயோக பக்தி யோகம், நதர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி நபக்திமாந்த சரணாரவிந்தே அகிஞ்சனா. ஒரு தர்மத்தையும் செய்ய முடியாதவனாக இருக்கேன்னு ஆள வந்தார். பிரார்த்திக்கிறாரா? அவர் சந்தியாவந்தனம் பண்ணாரா இல்லையா? சந்தியாவந்தனங்கிறது ஒரு தர்மம். ந தர்ம நிஷ்டோஸ்மி, ஒரு தர்மத்தையும் நான் அனுஷ்டிக்க முடியாதவனா இருக்கேன்னு சொன்னார்னு நித்திய தர்மத்தை கூட அனுஷ்டிக்காதவன் அர்த்தம் கிடையாது. கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் ஒன்றும் செய்ய முடியாதவனாக இருக்கேன். அது அவரால் செய்ய முடியாதா? நம்மால முடியாதது என்பதற்கோசரம் தன்னால முடியாதுன்னு காண்பிச்சு நம்மால முடியாத காரியத்தில் நாம இறங்க வேண்டாம். மேலும் ஆளுவந்தார் இதனால சரணாகதியை பிரார்த்திச்சார், சரணாகதியை அனுஷ்டிச்சார். ஆழ்வார்கள்லாம் சரணாகதியை எதற்கோசரம் அனுஷ்டிச்சார்? ஆச்சாரியோத்தமர்கள்லாம் எதற்கு சரணாகதியை அனுஷ்டிச்சார்கள் என்றால் நமக்கு ஒரு வழி இருக்குன்னு காண்பிக்கிறதுக்கோசரம் அனுஷ்டிச்சு காண்பிச்சார். இல்லைன்னா நாம கர்மயோகம் பண்ணணுமோ ஞானயோகம் பண்ணணுமோ பக்தி யோகம் பண்ணணுமோன்னு தெரிஞ்சு ஆரம்பிச்சுட்டு பாதியிலேயே விட்டுடுவோம். ஆரம்பிச்சு பாதியிலேயே விடுறது எப்படின்னு பாதுகா சாஸ்திரம் பாதியில விட்டு போற மாதிரி. சிலது ஆரம்பிச்சிடும் பாதியிலேயே விட்டு போகிறது. ஆனால் விடமாட்டோம். பாதுகா சாஸ்திரம் சொல்லணும்னு கேட்டுட்டு இருக்கான். சொல்லதான் போறேன். ஆனால் பூர்த்தி எண்ணிக்கைன்னு தெரியாது, சொல்ல போறோம். ஆக
கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் ஆகிற தர்மம். தர்மம்னு சொன்னா சாதனம்னு அர்த்தம். அவனை அடைவதற்கு சாதனமாக வழியாக மார்க்கமாக சாஸ்திரத்திலே சொல்லி இருக்கிறதான தர்மத்தை செய்ய முடியாதவனாய் இருக்கேன். அந்த எண்ணம் யாருக்கு இருக்கோ அவன்தான் சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு தகுதி படைத்தவனாக ஆவான். என்னால் பக்தி யோகம் பண்ண முடியும்னு சொல்றவன் சரணாகதி அனுப்பிக்க கூடாது. பக்தி யோகம் பண்ண முடியும்னு சொன்னா அவன் பக்தி யோகத்தை தான் பண்ணணும். ஆனால் நம்மளால யாராலையும் பண்ண முடியாது. ஆளவந்த பாஷ்யக்காரர் போன்றவ எல்லாமே சரணாகதி மார்க்கத்துக்கு வந்தான்னு கால விளம்பரத்தை பொறுத்துக்காத்தினாலையும் சரணாகதியை பண்ணான். நமக்கு சுலபமான ஒரு வழி இருக்கணும்னு காண்பிக்கிறதுக்கோசரமும் சரணாகதி மார்க்கத்தை அவலம்பிச்சார், கடைபிடித்தார். மேலும் ராமானுஜர் போன்ற ஆச்சாரியா எல்லாம் அவதார புருஷார். பரமபதத்திலிருந்து இங்க அவதரிச்சவர் நித்தியசூரியனுடைய ஆதிசேஷனுடைய அம்சமான அவதரிச்சவர். இங்க வந்த காரியம் முடிஞ்சு போச்சு. பல பேருக்கு பகவானை அடைவதற்கு வேண்டிய மார்க்கத்தை காண்பிச்சுட்டார். பரமபதத்திலிருந்து தன்னுடைய கைங்கரியத்தை தொடரணும்னு அவதாரத்தை முடிச்சுட்டு போறாங்க. ஆச்சாரியாரை சொல்லும்போது போயிட்டார்னு சொல்லக்கூடாது. ஆச்சாரியம் போயிட்டார், சாதாரணது போறதுன்னு சொல்ற மாதிரி ஆச்சாரியம் சொல்லக்கூடாது. அவதாரத்தை சமாபனம் பண்ணிண்டார், அவதாரத்தை முடிச்சுட்டார். அவ விருப்பப்படி முடிச்சுக்கிறான்னு அர்த்தம். அகிஞ்சனஹ அனன்யகதி சரண்யா தத்வாத மூலம் சரணம் பிரபத்யே. அந்த ஆகிஞ்சன்யத்தை கரவேல் பின்சென்றுங்கிற பாசுரத்தில் பேசுறார். பகவான் கேட்கிறான், கோல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பரையே பல்லாங்கி செல்வாரே கோல விளக்கே கொடியே விதானமே, இது அத்தனையும் கேட்டியே பரிதருதியாகில் எங்கள் நோன்புக்கு வேண்டிய விரதத்திற்கு வேண்டிய பறைமுதலான வாத்தியங்களை தருவாயே. ஆனால் எங்களுக்கு உத்தேசியமான திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி உன்னையும் அடையணும்னு ஆசைப்படுறோம், உன் திருவடியில கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நாங்கள் விரும்புகிற பறை என்கிற கைங்கரியத்தை நாங்கள் பின்னால கேட்கிறோம்னு சொன்னியே. என்னிடத்துல கைங்கரியம் பண்ணிண்டு சாஸ்வதமாக என்னோட இருக்கிறதா இருந்தா பக்தி யோகம் பண்ணணும், இல்லைன்னு சரணாகதி பண்ணணும். பிராப்யோகம் நான்யதா பிராப்யா மம கைங்கரிய லிப்சுபி. இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு உபாயத்தை செய்யலைன்னா என் கைங்கரியத்தை அடைய முடியாதுன்னு பகவானே சொல்றாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சாதனம் அனுஷ்டிச்சிருக்கீர்களா? சாதனத்தை அனுஷ்டிக்காமல் பலனை அடைய முடியாது. ஒன்றுமே செய்யாமல் பகவத் கைங்கரியத்தை அடையலாம்னு நினைக்க முடியாது. சாதனானுஷ்டானம், சாதனத்தை ஏதாவது செய்திருக்கிறீர்களா என்று கிருஷ்ணன் கேட்கிறானா. நாங்கள் ஒரு சாதனமும் செய்யல, கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போ, மாடுகள் பின்னால போனோம், மாடு மேய்ச்சின்னு இருந்தோம், இதுதான் நாங்கள் பண்ண சாதனம். ஆச்சாரியாரையாவது பின்பற்றினீர்களா? அனுவர்த்தனம் பண்ணினீர்களா? அவ பின்னால போனீர்களா? அவளோடு சேர்ந்து இருந்தீர்களா? ஆச்சாரியார் பின்னால போல கரவைகள் பின் சென்றோம். கரவைகள் பின்னாலே சென்றீர்களா? மாடு வைத்தீர்களா? அதையே உங்க ஸ்வதர்மம், உங்க தர்மத்தை நீங்க அனுஷ்டிச்சதா நினைச்சுண்டு பரம்பரையா மோட்சத்துக்கான காரியத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று நான் நினைச்சுக்கவா அப்படின்னு பகவான் கேட்டான். மாடு மேய்க்கிறதுங்கிறது ஸ்வதர்மத்தை அனுஷ்டிக்கிறது, பரம்பரையா மோட்சத்துக்கு காரணங்கிற எண்ணத்தோடு நாங்கள் மாடு மேய்க்கல. மாடு மேய்க்கணும் அப்படின்னு மேய்ச்சோம். கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து, சரி போனா போறது, மாடு மேய்த்தீர்களை எங்கேயாவது
காட்டுக்கு பகவத் சம்பந்தம் உடையதான காட்டுக்கு மாடு மேய்ச்சிக்கு போனீங்களா? பசுக்கள் எல்லாம் அங்கே அழிச்சிட்டு போனீங்களா? இந்த பகவத் சம்பந்தம் இல்லாத காடுகளுக்குத்தான் நாங்கள் மாடு ஓட்டிட்டு போனோம். திருவேங்கடத்துக்கு போனீர்களா, அகோபிடத்துக்கு போனீர்களா, நைமிஷாரண்யம் போனீர்களா அப்படின்னு கேட்டான். ஆண் பஞ்சாயத்து நைமிஷாரண்யம் போனீர்களா, அங்கே வனரூபியா பெருமாள் எழுதிட்டேன். திருவேங்கடத்துக்கு போனீங்களா, அகோபிடத்துக்கு போனீங்களா, அந்த இடத்துலலாம் ரிஷிகள்லாம் பத்ரிகாசிரமம் போனீங்களா, அந்த ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருப்பா, அவளை பார்த்தாலே ஞானம் வந்துடும். அப்படி போனீர்களான்னு கேட்டான். இல்லை இல்லை, பகவத் சம்பந்தம் இல்லாத காடுக்கு தான் நாங்கள் மாடு மேய்க்க போகணும். புல் எங்கே கிடைக்கிறதோ அந்த இடத்துக்கு போகணும். காணம் சேர்ந்து அங்கே போய் வாசம் பண்ணீர்களா, வானப்பிரஸ்தாசிரமத்தை தர்மத்தை நீங்கள் அனுஷ்டித்தீர்கள் என்று நான் நினைச்சுக்குவான். பெருமாள் கேட்டான். இந்த பாசுரத்துக்கு அவதாரியே 1 மணி நேரம் சாதித்து வராங்க. அப்புறம் பாசுரம் முடியும். இல்லை, இன்னைக்கு 7வது பாசுரம் தொட்டு தான் அவன் திருநெடுந்தான். அழகான பாசுரம், திருக்கோவில் பாசுரத்தை நீங்கள் முடிக்க போகிற. நான் 2 சத்தியவர்த க்ஷேத்திரம், காஞ்சி க்ஷேத்திரத்தை பற்றி பேச போகிறாரு. 2 பாசுரத்தினால் அங்கே இருக்க திவ்ய தேசங்கள் எல்லாம் பேச போகிறேன். ஆக வானப்பிரஸ்தாசிரம தர்மத்தை அனுஷ்டித்தீர்கள். வனத்தில் வாசம் பண்ணுறது, பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி என்று 4 ஆசிரமங்கள். ஏதோ ஒரு தர்மத்தை அனுஷ்டித்தீர்கள் நான் நினச்சிக்குவா காட்டுக்கு போனாலும் அப்படின்னு கேட்டான். இல்லை இல்லை, நாங்கள் வானப்பிரஸ்தாசிரமத்தில் தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கோசரம் காட்டுக்கு போல, அங்கேயும் போய் எங்கள் இஷ்டப்படி சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் ஒழிய அங்கே இருக்கிறவெல்லாம் எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு. காத்தையே சாப்பிட்டு இருப்பாள், தீர்த்தத்தையே சாப்பிட்டு இருப்பாள். வனத்தில் மரத்தில் பழம் காய்ச்சிட்டு தானாக கீழே விழணும், அந்த பழத்தை தான் எடுத்து சாப்பிடணும், பறிச்சு சாப்பிடணும். ஆக நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டு இருந்தோமே ஒழிய வானப்பிரஸ்தாசிரம தர்மத்தை ஒருபோதும் நாங்கள் அனுஷ்டிக்கல, அனுஷ்டிக்கிறதுக்கோசரம் போகவும் இல்லை. காணம் சேர்ந்து உண்போ சாப்பிட்டு இருந்தோம். இந்த இடத்துலலாம் ஆகாரணியங்கள் பாசுரங்கள்லாம் சொல்லி ஆண்டவன் ரொம்ப நாள் சாதிச்சாகும். அங்கேயும் போய் நாங்கள் சாப்பிட்டு இருந்தோம். சாப்பிட்டீர்களா, வேற ஒன்றும் பண்ணலையா? சரி, சாப்பிட்றதாவது ஒழுங்காக சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான் கிருஷ்ணன். என்ன ஒழுங்காக சாப்பிடுனா, ஸ்நாத்வா குஞ்சீதா பிராமுகோ குஞ்சீதான்னு சாஸ்திரம் சொல்லிருக்கான். குளிச்சுட்டு சாப்பிடு, கிழக்கு பார்த்து உட்காந்து சாப்பிடு, கிழக்கு பார்த்து உட்காந்து சாப்பிடு, நடந்துட்டே சாப்பிடாது, கையில் கலந்து அமிச்சு பார்ப்போம். உட்காந்து சாப்பிடணும். அதுக்கெல்லாம் நிறையா சாஸ்திரங்கள் காரணங்கள் தான் சொல்லி இருக்கு. உட்கார முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னா உட்காந்து தான் சொல்லணும், டேபிளில் சொல்லலையா உட்காந்து. அது ஆகார நியமத்தோடு சாப்பிட்டீர்களா? எதை எதை சாப்பிடணும்னு சாஸ்திரங்களில் விதிச்சிருக்கோ அந்த ஆகாரத்தை சாப்பிட்டீர்களா? இல்லை இல்லை, ஒரு நியமத்தையும் நாங்கள் கடைபிடிக்கல, எங்கள் இஷ்டப்படி சாப்பிட்டோம். காணம் சேர்ந்து உண்போ, சரி ஒரு தர்மத்தையும் நீங்கள் அனுஷ்டிக்கல, கர்மயோகமும் இனிமே வராது உங்களுக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீர்கள். ஒரு கால் வந்தாலும் வரலாம், அது பர்யந்தம் காத்துன்னு இருக்கவா அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டானா. அல்லது கர்மயோகத்தை முடிச்சுட்டு பக்குவமாகி ஞான யோகத்தை அனுஷ்டிக்கிறீர்களா, அல்லது ஞான யோகத்தை முடிச்சுட்டு ஆத்மாவை பார்த்துட்டு பக்தி யோகம் பண்ணிருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அறிவொன்றும் இல்லாத ஆட்குலத்து. இது எப்பொழுது வருதோ அப்போ வரட்டும், அப்போ பார்த்துக்கிறேன். சாதனத்தை அனுஷ்டிச்சு தான் ஆகணும். சாதனானுஷ்டானம் இல்லாமல் பகவத் கைங்கரியத்தை பெற முடியாது. ஆட்குலத்து இந்த ஜாதியில் நாங்கள் பிறந்திருக்கோம், இனி எங்களுக்கு வரப்போகிறதுன்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்குறான். ஒருவருக்கொருவர் இந்த மாதிரி கிருஷ்ணனும் கோபிகளுடைய கோஷ்டி, அதாவது ஆண்டாளுடைய கோஷ்டியும் பேசுகிற மாதிரி வியாக்கியாதாக்கள்லாம்
அவள் ஆச்சாரியால் அனுபவித்தபடி அனுபவிக்கிறான் இந்த பாசுரத்தை. அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ. ஒண்ணுமே பண்ணவேன்னு சொல்றேன்னா எப்படி நான் உங்களுக்கு கைங்கரியத்தை கொடுக்கறது? ஏதாவது புண்ணியம் பண்ணிருக்கா, நல்ல காரியம் ஏதாவது பண்ணிருக்கலான்னு கேட்டான். உந்தன்னை பிறவி பெருந்தனே, எங்க ஜாதியில நீ பிறந்து இருக்கிறாயே, இதுதான் நாங்கள் பண்ணின புண்ணியம். இடைய ஜாதியில நீ அவதரித்திருக்கிறாய் அல்லவா, நாங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தால் தானே நீ இந்த இடைஜாதியில பிறந்திருக்க முடியும். திக்தட்சிணாபி பரிபத்ரிம புண்ணியலப்யாத் சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத் யத்ரைவ ரங்கபதினா பகுமானபூர்வம் நித்ராவுணாவிநியதம் ஹிதாக்கடாட்சாம். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஏற்றம் இதனால் வந்தது. ரங்கநாதன் தெற்கு நோக்கி ஆண்டாடியை பார்த்துட்டு இருக்கான். ரங்கநாதனுடையதான ஒரு கடாட்சம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி எப்பொழுதும் பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னா, அந்த ஊரில் இருக்கிறவெல்லாம் புண்ணியம் பண்ணி பக்குவமாகி பலன் கொடுக்கிற சமயம் வந்துடுத்து ரங்கநாதனுடைய கடாட்சம் அந்த நேரம் கொடுத்தது. அதனால என்ன ஆச்சுன்னா தேசியன் சர்வோத்தரா பகவதி தேவி தவ அவதாராதி, கோதையை நீ இங்க அவதாரம் பண்ணினத்தினால மற்ற திக்குகளை விட இந்த தென்திசைக்கு ஒரு ஏற்றம் வந்தது. ரங்கநாதனுடைய கட்டாட்சம் பட்டது. நீ அவதாரம் பண்ணலைன்னாக்க அது கிடைச்சிருக்குமா அப்படின்னு சொல்ற மாதிரி சுகிருதம் ஏதாவது பண்ணியிருக்கேடா, அதை வச்சுட்டு நான் ஏதாவது அனுகிரகம் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஞானத்தை கொடுத்து பரம்பரையா உபாயத்தை அனுஷ்டிக்க வச்சு உங்களை நான் கைங்கரியத்தை கொடுக்க பார்க்கிறேன்னு கிருஷ்ணன் கேட்ட உடனே, ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். எங்க புண்ணியமானது யார் நினைச்சாலும் அழிக்க முடியாது. புண்ணியங்களுக்கெல்லாம் புண்ணியம்னு ஒன்று சொல்றாளே, அப்படிப்பட்ட ஒன்றை எங்க ஜாதியில நீ பிறந்திருக்கிறாயே, இதுவே நாங்கள் செய்த புண்ணியம், இது அழிக்க முடியாது. உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா. கர்மயோகமோ ஞானயோகமோ பக்தி யோகமோ எதையும் பண்ண முடியாத நாங்கள் அதை போக்குவதற்கு குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா. உந்தன்னோடு உறவில் நமக்கிங்கு ஒழிக்க முடியாது. ஜீவாத்மாக்களுக்கும் பகவானுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை நாம நினைச்சாலும் அதை அழிக்க முடியாது, பகவான் நினைச்சாலும் அழிக்க முடியாது. அவையே நினைக்க போறான், நம்மெல்லாம் அவனிடத்துல அழிச்சுக்கணும்னு ஆசைப்படுறான். இந்த சம்பந்தம் அழியவே அழியாது. இன்றாக நாளையே யாக ஆழ்வார் பாசுரத்தில் பேசுறார். இன்னைக்கு சம்பந்தம் அழிஞ்சிடும், நாளைக்கு வந்துடும், அல்லது நாளைக்கு அழிஞ்சிடும். இன்னைக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னாக்க எப்பொழுதும் அவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இருந்துட்டு தான் இருக்கும். நாம உணரலை, அவனுக்கு நமக்கும் என்ன சம்பந்தங்கிறத உணரலை. சாஸ்திரங்கள் அதை உணர்த்து. ஆக ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் அழிக்க முடியாது. நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ, ஒன்றும் தெரியாத சிறுமிகள். அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அடைத்தவன் சீரி அருளாதே இறைவா நீதாராய் பறை. பிரீத்தினால சிறு பேர் சொல்லிட்டோம். சிறு பேர்னு என்னென்ன, கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான் இந்திரன். அதற்கு பிறகு கோவிந்த நாமாவைத்தான் சொல்லணும். பசுக்களோடு பொருந்தி வர்த்திப்பவன், கோவர்தனகிரியை கொடையா பிடிச்சு இடையர்களெல்லாம் காப்பாற்றினவன், அந்த பேரை கோவிந்த நாமாவை தான் சொல்லணும். இதுலேருந்து பாருங்க கோவிந்த நாமா தான் வரும். நாராயணன் வராது, கேசவன் வராது. கோவிந்த நாமாவை சொல்லிட்டே இருப்பார். சிட்டஞ்சிறுகாலையை பாருங்க.
பலஸ்ருதி பாசுரத்திலையும் பாருங்கோ, கோவிந்த நாமாவை சொல்றது அவனுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அகம்போ பாந்தவோ ஜாதா, இடையர்கள் எல்லாம் என்னுடைய பந்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுல தான் அவன் சந்தோஷப்படுவானா. நாங்கள் ஆரம்பத்தில் உனக்கு பிடிக்காத நாராயணன்னு பேரை சொல்லிட்டோம், அது அவனுடைய மேன்மையை காமிக்கிறது. அது சிறு பேரம் அவனை பொறுத்தவரை. இப்படி நாராயண நாமாவெல்லாம் ஆரம்பத்தில் சொல்லிட்டோம், கேசவங்கிறதான அந்த சிறு பேரெல்லாம் சொல்லிட்டோம், நீ கோச்சிக்காது, உன் திருவள்ளம் எங்களோடு சேர்ந்து இருக்கணுங்கிற திருநாமத்தை அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய கோவிந்த நாமாவை சொல்லணும். அதனால்தான் எல்லா பெருமாளுக்கும் எல்லா தினங்களும் கோவிந்தாங்கிறது. ரங்கநாதன் இருந்தாலும் சித்திரத்தை இருக்கும்போது கோவிந்தா கோவிந்தாங்கிறது. இந்த கோவிந்த நாமா தான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். திருப்பதியில் மாத்திரம் கோவிந்தா இல்லை, எல்லாருக்கும் கோவிந்தா பிடிச்சது. ஏமாத்திரவனை கூட கோவிந்தா, கோவிந்த சப்தம் எல்லா இடத்துலையும் வந்துடுத்து பாருங்க. சிறுபேரடைத்தனமும் ஸ்ரீ அருளாதே கோபப்படாது இதுவாணிதாராய் வரை. இந்த நோன்புக்கு வேண்டிய வாக்கிய விசேஷங்கள் எல்லாம் கீழே கேட்கின்றபடி நீ அனுகிரகம் பண்ணணும்னு பேசி, ஆகிஞ்சன்யம் அறிவு, அறிவொன்று அறிவொன்றும் இல்லாத கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் என்னால் பண்ண முடியல, அகிஞ்சனர்களாக நாங்கள்லாம் இருப்போம்னு பகவானிடத்தில் காமிக்கணும். ஆக சரணாகதிய சிற்றஞ்சிகாலையில பேச போறார். அதுக்கு என்ன தகுதின்னா, ஆகிஞ்சன்யம்ங்கிறது ஒரு தகுதி, ஒன்றும் செய்ய முடியாமை, பகவானை தவிர அனன்யகதித்துவம், பகவானை தவிர வேறு எதுவும் உசைத்தி உயர்ந்ததுன்னு நினைக்காம, இந்த ரெண்டு தகுதி இருந்தால் பிராமணால், சத்திரியால், வைஷ்யால், சூத்ராங்கிற பேதம் இல்லாமல் எல்லாரும் சரணாகதியை அனுஷ்டிக்கலாம். மோட்சத்தில் போய் அனைத்து ஜீவராசிகளும் கைங்கரியத்தை பண்ணலாம். அந்தனர் அந்தியில் நின்ற அனைத்துலகம் வந்தவரே முதலாக சுவாமி தேசிகன் அப்படிப்பட்ட ஆகிஞ்சன்யத்தை பேசுகிறார். ரொம்ப அழகாக இருக்கு பாசுரம். நாளைக்கு சித்தஞ்சிகாலையை அனுபவிப்போம். இன்னைக்கு திருவிழந்தாண்டத்தை அனுபவிப்போம். கலையாமி கலித்வம் கவிலோகதிவாரம் யஸ்யோமி பிரகாசாமி ஆதித்யம் நிகதம் தமஹாம். திருக்கோவிலூர் திவ்யதேசத்து எம்பெருமான பெரிய திருமொழியில் அனுபவிச்சது போதாதுன்னு திருவுள்ளம். அங்கேயும் திருக்கோவிலூர் எம்பெருமான விசேஷமாக அனுபவிக்கிறார் ஆழ்வார் திருமங்கை மன்னன் பெரிய திருமொழியில். அங்கு சொன்ன சில கருத்துக்களை எல்லாம் திருநெடுந்தாண்டகத்திலையும் சொல்லி ஸ்திரப்படுத்தல. திருக்கோவிலூர் பாசுரத்தில் தான் அங்கேயே வெளிய திருமொழியில் சொல்லிட்டாரு, இங்கே மறுபடியும் எதுக்கு சொல்லுவானே அப்படின்னு கேட்டா, சொன்ன அர்த்தத்தை திருடப்படுத்தணும். பரதத்துவம் அந்த திருக்கோவிலூர் இருக்கிற திவ்யதேசத்து எம்பெருமான் தான், அதாவது கண்ணன். எல்லா அவதாரமும் பண்ணினவன் சாட்சாத் அந்த கண்ணன் தான். மச்ச கூர்ம வராகம் நிசும்மாதி அவதாரங்களை பண்ணினவன், பரசுராம அவதாரம் பண்ணினவன், பலராம அவதாரம் பண்ணினவன், எல்லாமே அந்த கண்ணன் தான். சில அவதாரங்கள் விட்டு போச்சேன்னு நடுவில் சிலதெல்லாம் ஒரு அவதாரத்தை சொல்லிட்டு நடுவில் சில அவதாரத்தை சொல்லாமல் அடுத்த அவதாரத்தை சொன்னால் மத்தியத்தில் எல்லா அவதாரத்தையும் பேசினதாக அர்த்தம். அந்த திருக்கோவிலூர் திவ்யதேசத்து எம்பெருமான் தான் பரதேவதைங்கிறத ஸ்திரப்படுத்துற. ராமானுஜரும் பிரம்மம்தான் உயர்ந்தது, ஜீவாத்மா அவர தத்துவம் தாழ்ந்த தத்துவம், அச்சேதனெல்லாம் தாழ்ந்த தத்துவம், ஜீவ தத்துவம் தாழ்ந்தது, பிரம்ம தத்துவம் தான் உயர்ந்தது. அடுத்தது அதுக்கு ஆக்ஷேபம் கலந்துக்கு. ஒரு விஷயத்தை யாராவது சொன்னால் ஆக்ஷேபம் கலப்பத்துக்குன்னு சில பேர் இருப்பாங்க. இல்லை, பிரம்மம் பரதத்துவமாக ஆகாது, பிரம்மத்துக்கு குணம் கிடையாது, சரீரம் கிடையாது அப்படின்லாம் சொல்லி ஆக்ஷேபம் பண்ணினா. பல மதத்துக்கார ஆக்ஷேபம் பண்ணினா.
தன்னாலே நிரூபிக்கப்பட்ட பிரம்மத்தை விரோதம் இல்லாமல் உபனிஷத் வாக்கியங்களை கொண்டும் ஸ்மிருதி வாக்கியங்களை கொண்டும் புராண வாக்கியங்களை கொண்டும் யுக்தியினாலேயும் ஸ்தாபிக்கிறார் பகவத் ராமானுஜன் ஸ்ரீபாஷ்யத்தில். அவிரோதாத்தியாயம் ஆரம்பத்தில் முதல் அத்தியாயத்திலே லகு பூர்வபக்ஷம், லகு சித்தாந்தம், மகாபூர்வபக்ஷம், மகா சித்தாந்தம். அப்பப்போ எந்தெந்த மதத்துக்கார ஆட்சேபிக்கிறாலோ அவ ஆட்சேபங்கள் எல்லாம் இவர் அனுவாதம் பண்ற மற்ற மதங்களில் போய் நாம காலக்ஷேபம் பண்ண வேண்டாம். ஸ்ரீபாஷ்யத்தை சேவிச்சுட்டாலே இதர மதங்கள்ல என்ன சித்தாந்தங்கிறத இவரே சொல்லிட்டு அதுக்கு சமாதானம் சொல்றார். இது ரகசியமா 16 பாதங்களையும் ஆச்சாரியன் அழகான தமிழ்ல அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதை புரிஞ்சிட்டாலே போதும். ராமானுஜர் 16 பாதத்திலையும் 156 அதிகரணத்திலேயும் 545 சூத்திரங்களிலும் சொன்ன அர்த்தத்தை எல்லாம் சங்கிரகமாக தமிழில் சாதித்திருக்கார் திருக்குழந்தையான். அதை வச்சுட்டே நம்ம ஸ்ரீபாஷ்யத்தை தெரிஞ்சுட்டுலாம். ரொம்ப நாம வாக்கியார்த்தம் பண்ண போறதில்லை. நம்ம லிமிட் என்னன்னு நமக்கு தெரியும். நம்ம இங்கேயே இருந்துட்டு அதெல்லாம் அனுபவிப்போம். அவிரோதாத்தியாயம்னு பேரு. முதல் அத்தியாயத்தில் சொன்னதான விஷயத்துக்கெல்லாம் யாரும் ஆட்சேபிக்காதபடி, விரோதம் சொல்லாதபடி உபனிஷத்தினுடைய வாக்கியங்களை சொல்லி சமர்த்தனம் பண்ற, சொன்னதை திருப்பி சொல்ற. அது திருக்கோவலூர் எம்பெருமான பெரிய திருமொழியில மங்களாசாசனம் பண்ணின ஆழ்வார் மறுபடியும் திருவனந்தாண்டகத்தில் அந்த திவ்யதேசத்தை சொல்லுவாரேன்னா, அந்த கிருஷ்ணன் தான் பரதத்துவம். அவன் தான் திரிவிக்ரமாவதாரம் பண்ணி வாமனாவதாரத்தில் உலகத்தெல்லாம் அளந்தவன். அன்று ஞானம் அளந்த விரான் குன்றவேந்தி குடிமழை காத்தவன் தான். கிருஷ்ணாவதாரம் பண்ணின பெருவான் தான் கிருதயுகத்தில் திருவிக்ரமாவதாரம் பண்ணி லோகத்தெல்லாம் தன்னுடைய திருவடி கீழே கொண்டு வந்து தான் தான் பரதேவதன்னு காண்பிச்சான்தான் அப்படிங்கிறது சொன்ன அர்த்தத்தை மறுபடியும் ஸ்திரப்படுத்துறது. அப்படி பார்த்துட்டு வந்தோம். யாரை நாம ஆசிரியக்கணும்னா, கொடுக்கறதுல போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு கொடுக்கிறவன் யாரோ அவனை ஆசிரியுங்கோ. ஐகிகமான புருஷார்த்தத்தை ஆசைப்படுறதா இருந்தா அவனே கொடுப்பான். முன்னையே சொன்ன மாதிரி கொடுப்பான். கொடுத்துட்டு வைராக்கியத்தையும் சேர்த்து கொடுத்துடுவான். மறுபடியும் அந்த பலனை அவனிடத்துல கேட்காதபடி அவன் ஒரு அறிவை நமக்கு உணர்த்திடுவான் பகவான். மற்ற தேவதைகள்லாம் கேட்டால் மறுபடியும் மறுபடியும் ஆசிரியிச்சு கேட்கும்படி சொல்லுவார். மறுபடியும் மறுபடியும் சேவிக்கும்படி சொல்லுவார் மற்ற தேவதைகள்லாம். ஆனால் சர்வேஸ்வரன் ஒரு தடவை நாம் அவனை பக்தி பண்ணி பிரார்த்திச்சுட்டா அந்த பலனையும் கொடுத்துட்டு மறுபடியும் ஐகிகமான பலனை, இந்த லோகத்தில் அனுபவிக்கக்கூடிய பலனை கேட்காதபடி பண்ணக்கூடிய சக்தன் சர்வேஸ்வரன் ஒருவன் தான். அவன்தான் பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே அப்படின்னு சொன்னா கேட்கறதெல்லாம் கொடுப்பான். விரக்தி வந்துடுத்துன்னு வேண்டாம்னு சொல்லிட்டாக்க கொடுக்கிறதைய பின்வாங்கிடுவான். அலம்புரிந்த நெடுந்தடற்கை அமரர் வேந்தன் அஞ்சலைப்புள் தனிப்பாகன் அவுணர்க்கென்றும் சடம்புரிந்து அங்கு அருளில்லா தன்மையாளன் தான் உகந்த ஊரெல்லாம் தனதால் பாடி நிறம் பறந்து வருங்கருளில் பொன்னை ஈர்த்த நெடுவேய்கள் படுமுத்தம் உண்ட உந்தி புலம்பரந்து பொன்விளைக்கும் பொய்யவேலி பூங்கோவலூர் தொழுதும் போது. தொழுதும் போதுன்னு என்னென்ன போதுன்னா வாழ்நத்து. என் மனதே வா பூங்கோவலூருக்கு போவோம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. போதுங்கிறதுக்கு வாழ்நர். ஆக தூரத்திலிருந்து சரணாகதி பண்ணினாலும் கூட அவ கிட்டக்க போய் அபரிப்பிரதானம் பண்ணி கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடியவன். அஞ்சிரை புல் தனிப்பாகன். இவனை தவிர கருட வாகனம் வேறு யாருக்கும் கிடையாது. இப்படி கேட்கிறவர்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுக்கிறவன். அவனிடத்துல துவேஷம் பாராட்டுறவா, பிரதிகூலமா இருக்கிறவா, ஆசுர சுபாவத்தோடு இருக்கிறவா
அவளுக்கு என்ன பண்ணுவான்னா அவனுக்கென்றும் சலம் புரிந்து அங்கு அருளில்லா தன்மையாளன். அங்குன்னா அவ விஷயத்துல அருளில்லா தன்மையாளன், அந்த சுபாவத்தை உடையவன். அனுகூலருக்கு தன்னையே கொடுத்துடுவான், பிரதிகூலர்களுக்கு வைக்கப்போர் மாதிரி இருக்கக்கூடிய 9 கோடி சைன்யத்தை கொடுத்தான் துரியோதனன். திருவடியில அமர்ந்து தன்னையே கேட்கின்ற பாண்டவர்களுக்கு தன்னையே கொடுத்தான். தலைமாட்டில் உட்கார்ந்திருந்த துரியோதனனுக்கு வைக்கப்போர் தெரியுமா, வைக்கப்போர் மாதிரி இருக்கிற 9 கோடி சைன்யத்தை கொடுத்தான். அவனுக்கென்றும் சலம் புரிந்துன்னா கோபப்பட்டு சொல்றத மீறி நடக்கிறாரேங்கிற கோபம். சலம் புரிந்து அங்கு அருளில்லா தன்மையாளன் தானுகந்த ஊரெல்லாம். அப்படி அவன் விரும்பி எழுந்திருக்கிறதா திவ்யதேசம் எல்லாம் கீழே பாசுரங்கள் சொன்னபடி அவனுடைய திருவடியை புகழ்ந்து திருக்கோவிலூரில் இருக்கக்கூடிய பரமேகாந்திகளோடு நமக்கு ஒரு சம்பந்தம் ஏற்படுமேயானால் அந்த பரமேகாந்திகளுடையதான சுபாவம் நமக்கும் வரும், அவ அனுஷ்டிக்கிற தர்மம் நமக்கும் வரும். அங்க இருக்கிறவா முத்துக்களையும் லட்சியம் பண்றதில்லை, சொர்ணங்களையும் லட்சியம் பண்றதில்லை. பரதத்துவம் பக்கத்தில் இருக்கும் பொழுது வேறு என்ன புருஷார்த்தம் நமக்கு வேணும்? விழுந்த ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு ஓடுறாளே பாருங்கன்னா ஸ்ரீரங்கத்திலேயே இருந்துட்டு போகாமல் இருக்கிறதா? பக்கத்திலேயே தாயார் இருக்கா, பக்கத்திலேயே ரங்கநாதன் இருக்கா. எங்கெங்கோ வரா, வெளியூர்லேருந்து ரங்கநாதனை சேவிக்க வரா. பக்கத்தில் இருந்துட்டு உத்தரவீதி சித்திரவீதியில் இருந்துட்டு, அதுவும் வடக்கு உத்தரவீதி வடக்கு சித்திரவீதியில் இருந்துட்டு போகாமல் இருக்கிறதா? கிட்டக்க பாருங்க தாயார் சந்நிதி. ஆக எம்பெருமானுடைய திருவடியை பாடிட்டு இருக்கிறதான பரமேகாந்திகள் இருக்காலே, அப்படிப்பட்ட பரமேகாந்திகளோடு நமக்கு சம்பந்தம் இருக்கட்டும். லோகத்தில் யார் யார் எந்த ஐஸ்வர்யத்தை விரும்புகிறாளோ அதெல்லாம் அலட்சியமா பார்க்கிறவா அந்த ஊர்ல இருக்கிறவா அந்த ஊருக்கு போவா. நமக்கு அப்படிப்பட்ட சம்பந்தம் தான் வேணும். புலம் பறந்து பொன்விளைக்கும் பொய்கவேலி பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே. இப்படி அந்த திருக்கோவிலூருக்கு போகலாம் வாழ்ந்து தன்னுடைய மனதை 6வது பாசுரத்திலே அழித்தார். அடுத்த 7வது பாசுரத்திலேயும் அதே மனதை பூங்கோவலூருக்கு ஏன் நான் உன்னை கூப்பிடுறேன் தெரியுமா? பரதத்துவம் அந்த திருவிக்கிரமாவதாரம் பண்ணின பெருமாள் தான். அதுக்கு முன்பு ராமாவதாரம் பண்ணின பெருமாள், அதற்கு முன்பு பரசுராம அவதாரம் பண்ணினா, இப்படி மத்ஸ்யகூர்ம வராகாதி அவதாரங்கள்லாம் பண்ணின பெருமாள் இருக்காரு. என்ன இந்த பூங்கோவலூர் திருக்கோவிலூர் எம்பெருமான மாத்திரம் நீ எதற்கு இப்படி அனுபவிக்கணும்னு சொல்றேன்னு மனது திருப்பி கேட்குமேயானால், அல்லது மற்றவாருடைய மனது கேட்குமேயானால், ஸ்ரீரங்கம் இல்லையா, திருவள்ளூர் இல்லையா, காஞ்சி கேத்திரம் இல்லையா, திருமலை இல்லையா, ஒப்புளியப்பன் இல்லையா, ஒரு திவ்ய திருக்குழந்தை இல்லையா, இதெல்லாம் விட்டுவிட்டு பூங்கோவலூருக்கு போகணும் வா கூப்பிடுறீங்கன்னா, அதான் பாசுரத்தில் சொல்றா பார்த்து 7வது பாசுரத்தை அனுபவிங்கோ அர்த்தம் சொல்றேன். வற்புடைய வகை நெடுந்தோல் மன்னர் மாட வடிவாய மடுவேந்தி உலகமானே எற்குடைய நெடுங்கடருள் தமிழேல் வைத்த வேல் முதலால் என்றானோர் விந்தனேய கற்புடைய மணக்கண்ணி காவல் பூண்ட கடிபொழில் சூழ் நெடுமலையில் அவளவேலி பொற்புடைய மலையரையன் பணியகின்ற பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே. வற்புடைய வரைநெடுந்தோல் மன்னருவாலே. இது பரசுராம அவதாரம். பரசுராம அவதாரத்தையும் ஸ்ரீ ராமாவதாரத்தையும் பேசுறார். முதல் அடியினால வற்புடைய வரைநெடுந்தோல் மன்னருவாலே. சத்திரியால அத்தனை பேரையும் ராஜாக்கள் எல்லாம் ஒன்று கொள்றேன்னு சொல்லியிருந்தாரு.
அதுக்கோசரம் என்ன பண்ணார்? வடிவாய மழுவேந்தி. இது பர்யந்தம் பரசுராம அவதாரம். உலகம் ஆண்டு ராமாவதாரம் பாசுரத்தில் சேர்ந்து அனுபவிக்கிறோம். பரசுராம அவதாரம் வடிவாய மழுவேந்தி அப்படின்னு சொல்றார். திருக்கோவிலூரை மேல பாட ஆரம்பிக்கிறார். இந்த திவ்யதேசத்தில் எழுந்துள்ளிருக்கிறதான திருவிக்கிரமாவதாரம் பண்ணின பெருமான் அந்த கண்ணனுடைய திருப்பதி தான் இது. துவாரகையாகவே நினைச்சுக்கோ. துவாரகாதீசன் வடமதுரைக்கு 4 யுகத்திலையும் பகவத் சம்பந்தம் உண்டா. வண்ணு மண்ணு வடமதுரை மைந்தனேங்கிற ஆண்டான். மண்ணுன்னு ஸ்திரமானன்னு அர்த்தம். கிருதயுகத்திலையும் பகவத் சம்பந்தம் பெற்றது வாமனாவதாரம் பண்ணின பெருமான். திரேதாயுகத்தில் சித்தாசிரமமாக இருந்து விஸ்வாமித்திர மகர்ஷி சக்கரவர்த்தி திருமகனை சித்தாசிரமத்துக்கு அழிச்சிட்டு போற அதுதான் வடமதுரை. மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண்ணிருவென்னும் அப்படின்னு ஆழ்வார் பாடுறார் பார்ப்போம். விஸ்வாமித்திரர் காமிக்கல ராமனிடத்தில். ராமா இந்த இடம் என்ன தெரியுமோ அப்படின்னு கேட்கிறேன். இந்த சித்தாசிரமத்தை பற்றி இது என்ன இடம், ரிஷிகள்லாம் இருந்த இடமா தெரிகிறது, இது எந்த இடம்னு கேட்கும் பொழுது விஸ்வாமித்திர மகிழ்ச்சி ராமனுக்கு பதில் சொல்றார். சைஷா வாமனஸ்ய உபபுஜ்யதே. வாமனாவதாரம் பண்ணின பெருமாள் தபஸ் பண்ணின இடமாக்கும் சித்தாசிரமம் அப்படின்னு ராமாவதாரத்துக்கு ராமனிடத்துல சொல்றார் விஸ்வாமித்திரன். அவரும் தெரிஞ்சுட்டு தான் சொல்றார், இவரும் தெரிஞ்சுட்டு தான் கேட்கிறார். அதான் வாஸ்தவம். இதை போட்டுட்ட வேஷம் அப்படிப்பட்ட ஆத்மானம் மானுஷம் பண்ணின்னு வந்தார். இதுவும் கண்ணனுடையதான திருப்பதி தான் திருக்கோவிலூரும். கண்ணனுடைய திருப்பதின்னு ஏன் சொல்றார், ராமனுடைய திருப்பதின்னு சொல்லலாமே. ராமாவதாரத்தையும் பேசுறார், பரசுராம அவதாரத்தையும் பேசுறாருன்னார். கிருஷ்ணாவதாரத்தில் ஈஸ்வர தத்துவமாகவே அவதரிச்சு அந்த ஈஸ்வர தத்துவம்னு தன்னை காண்பிச்சுண்டான். குழந்தை பருவத்திலிருந்தே தன்னை ஈஸ்வரன்னு காண்பிச்சுண்டான். பரத்துவம் சௌலபியம் ரெண்டையும் சேர்த்து அனுபவிக்கணும்னா கிருஷ்ணாவதாரத்தில் அனுபவிக்கணும். எல்லாரோடையும் இடைச்சிகளோடும் சகஜமாக பழகினான். சௌசீல்யங்கிற குணத்தை காண்பிச்சான். உயர்த்தவன் தாழ்ந்தவன் என்கிற வாசி இல்லாமல் பழகினான் கிருஷ்ணாவதாரத்திலே. அதே சமயத்தில் விஸ்வரூபத்தை காண்பிச்சு அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காண்பிச்சு அர்ஜுனனை வியாஜமாக கொண்டு நமக்கெல்லாம் அவன் எப்படிப்பட்டவன், பரம்பொருள் எப்படிப்பட்டது, பரதத்துவம் எப்படிப்பட்டதுன்னு விஸ்வரூபத்தை காண்பிச்சு எத்யத் விபூதிமன் சர்வம்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் எல்லாம் என்னுடையதுன்னு காண்பிச்சுட்டான். எனக்கு சரீரமாக இருக்கு இந்த பிரபஞ்சம் இல்லாமல் சாஸ்திரங்கள் சொல்றதோ அது அப்படியே விஸ்வரூபத்தில் அர்ஜுனனுக்கு காண்பித்தான். மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாமல் அர்ஜுனனுக்கு மாத்திரம் விசேஷமான திவ்ய சக்ஷுஷை கொடுத்து திவ்யம் ததாமிதே சக்ஷு, திவ்யமான அந்த விஸ்வரூபத்தை பார்க்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கண்மாக்கு வசப்பட்டதான சக்ஷுஷால பார்க்க முடியாது. திவ்யமான இந்த கண்களை கொடுக்கிறான். அவன் பார்த்துட்டு பிரமிச்சு போறான். இப்படிப்பட்ட பரதத்துவத்திடத்துல நாம வந்து ஏ தோழனேன்னு கூப்பிட்டுமே சகே ஜிமத்வா பிரசவம் நிருத்திய ஏ கிருஷ்ண ஏ ஆதவ ஏ மாதவேதி, மாதவான்னு கூப்பிட்டுட்டுமே, கேசவான்னு கூப்பிட்டுட்டுமே, ஏ தோழனேன்னு கூப்பிட்டுட்டுமே, தெரியாமல் பண்ணிட்டுமேன்னு என்னை மன்னிக்கணும்னு கேட்கிறான் அர்ஜுனன். இந்த விஸ்வரூபத்தை பார்த்து அந்த விஸ்வரூபத்தை காண்பிச்சு தான் ஈஸ்வர தத்துவம் அதே சமயத்தில் தன்னை எல்லாரும் நெருங்கலான்னு காண்பிக்கின்ற ஒரு அவதாரம் ஸ்ரீகிருஷ்ண அவதாரம். ஆகையினாலே கண்ணன் மேல பாடுறார். அந்த திருக்கோயிலூரில் இருக்கிற எம்பெருமான் சாட்சாத் கண்ணன் தான், அவன்தான் பரதேவத்தை அப்படின்னு பேசிட்டு அங்கு ஒரு வேற ஏதாவது விசேஷம் இருக்கான்னா துர்காதேவி இருக்காங்க. திருமங்கல துர்காதேவியும் பேசுறேன். துர்காதேவி எதுக்கு இருக்கான்னா இங்க யார் யார் வந்து சேவிக்கிறாளோ அவள் இத்தர தேவதைகள்லாம் தடுக்காதபடி அந்த தேவதையே பண்றான்.
அதுக்கோசரம் பரதத்துவத்தை யாராவது சேவிக்கக்கூடாது, பரதத்தை யாராவது நிந்தனை பண்ணால் சிக்கிக்கிறதுக்கோசரம் துர்காதேவி அங்கே இருக்காளாம். காவல்தேவரைன்னு சொல்றாரு, அந்த ஊரை பார்த்துட்டு இருக்காளாம். வேற எங்கேயாவது வழியில் போனால் அவளை திருவிக்கிரமாவதாரம் பண்ண பெருமாள் சேவிங்கோ, அவன்தான் பரதேவதை. அது எப்படி தெரியும் துர்காதேவிக்கு அப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்தில் அந்த மாயை ஏவி வசுதேவர் நந்தகோபருடையதானே பெண்ணாக குழந்தையாக பிறக்கும்படி பண்ணி அந்த மாயையை கொண்டு எவ்வளவு காரியங்களை பண்ணினான். அந்த மாயைக்கு தெரியும் பகவானாலே அனுப்பப்பட்ட மாயை, கம்சனாலே அனுப்பப்பட்ட மாயை ஒருத்தி பூதனை. தேசிகன் சாதித்தார், கிருஷ்ணனாலே அனுப்பப்பட்ட மாயைக்கும் கம்சனாலே அனுப்பப்பட்ட மாயைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ. ஏன்னா எல்லா இடத்துலையும் மாயா மாயான்னு வருதே பார்க்கும். அந்த மாய வேற, இந்த மாய வேற. கம்ச பிரயுக்தா கிழகாபிமாயா யாருவா அப்படி? கம்சனாலே அனுப்பப்பட்ட மாயை பூதனை, கிருஷ்ணனை கொல்றதுக்கோசரம் நினைச்சார். பகவானாலே அனுப்பப்பட்ட மாயை தான் இந்த துர்க்கை. அதனால்தான் அந்த துர்க்கைக்கு பகவானுடைய ஆజ్ఞையை ஏற்று நடந்துட்டான். கிருஷ்ணாவதாரத்தில் அந்த துர்க்கைக்கு ஒரு ஏத்தம் பக்தி ஜாஸ்தி வருது. கிருஷ்ணாவதாரத்தில் பல பேரோடு ஒன்று அழைப்பா அப்படின்னுலாம் பாகவதத்தில் பிரமாணமாகவும் சொல்கிறாங்க. ஒன்று அம்பிகான்னு கூப்பிடுவா. என்னென்ன பேர் உண்டோ துர்க்கைக்கு எல்லா பேரையும் பாகவதத்தில் சுகபிரம்மம் அடித்துடுற விஷயம். அதனால தானே என்னமோ சகோதரின்னு சொல்கிறாளோ, என்னமோ பெருமாளுடைய சகோதரின்னு சொல்கிறாங்க தெரியுமா? அது துர்காதேவி காவல் காக்கிறாள். யார் யார் வராளோ இப்போ சேவிக்கிறதுக்கு அவளுக்கெல்லாம் ஈஸ்வர தத்துவத்தை பற்றி ஞானம் கொடுக்கிறாள். எப்படி காசியில் சிவபெருமான் ராமநாமாவை யார் யார் இந்த கேத்திரத்துக்கு வராளோ அவளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. ராமநாமாவை சொல்லும்போ காதில் ஓதுறது தான், உபதேசம் பண்ணுறது தான் அவருடைய காரியம். அதனால்தான் காசியாமித்து மரணான் முக்தி இன்னும் ஒரு பிரமாணம் சொல்லும். காசியில் போய் போனவாளுக்கு முக்தி நிச்சயம், மோட்சம் நிச்சயம்னு. ஏன்னா ராமநாமாவை அவர் தான் வரவாளுக்கு ஓதிடுவார். பஸ் ஸ்டாண்டை விட்டு கீழே இறங்கும் போதே ராமநாமாவை ஓதிடுவார். காசி கஷேத்திரத்துக்கு போனால் ராமநாமாவை உபதேசம் பண்ணிவிடுறார் சிவபெருமான். அது மாதிரி திருக்கோவிலூருக்கு திவிதேசத்தில் அந்த ஊரை காப்பாற்றி இருக்கிற தேவதையா துர்காதேவி. அந்த துர்காதேவி நல்ல ஈஸ்வர ஞானத்தை கொடுத்து பகவானை சரணாகதி பண்ணும்படி பண்றாளாம் அப்படின்லாம் வியாக்கியானம் பண்றார். இது எப்படிப்பட்ட திவ்ய தேசம்னா, வற்புடையவரை நெடுந்தோள் மன்னர் வாழ வடிவாய மழுவேந்தி. இது வள்ளி பரசுராம அவதார். வற்புடைய வரை நெடுந்தோள், வற்புன்னு சொன்னா பலம்னு அர்த்தம். பரசுராமனுடைய பலம் எப்படிப்பட்டது? இந்த சிவதனுஷம் முடிச்சுட்டு வரையே என்னுடைய தனுஷ முடி பார்ப்புன்னு கேட்டார். அல்ல பலமுடையவர் பரசுராமன். வற்புடையவரை நெடுந்தோள் மன்னர் மால, நல்ல நீண்ட தோள்களாம் பரசுராம அவதாரத்துக்கு. என்ன விரோதிகள்லாம் அத்தனை பேரையும், கத்திரிய அத்தனை பேரையும் அழிச்சுடுறேன்னு சபதம்னா பண்ணிட்டு இருக்கார் அவர். வரை நெடுந்தோள், நல்ல பெரிய கிரி மாதிரி மலை போன்றதான மன்னர் உமால. அந்த பலம் இருந்தால் தானே அத்தனை பேரையும் ராஜாக்கள் எல்லாம் அழிக்க முடியும். அப்படிப்பட்ட பலம் பொருந்தியவர் பரசுராமர். வற்புடைய வரை நெடுந்தோள் மன்னர் உமால வடிவாய மழுவேந்தி. வடிவாய ரெண்டு பொருள், அழகானன்னு ஒரு அர்த்தம், கூர்மையானன்னு ஒரு அர்த்தம். வடிவு ஆய வடிவாய, நல்ல அழகியதான அழகானதான அல்லது கூர்மையான முகபாவம் உண்டாம் அந்த பரசு. அவருடைய ஆயுதம் எது? பரசு தானே. அந்த பரசு கடப்பை, அந்த கடப்பையே அழகா உத்தமூர் சுவாமி வியாக்கியானத்தில் எழுதியிருக்கார். அலம் புரிந்த ஹலம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில்.
அதுதான் சொல்ற பரசுராமதாஸ் சொல்ற அலம்னாக்க போதும்னு ஒரு அர்த்தம் சொல்லி அர்த்தம் சொன்னபோது அலம் அப்படின்னு அர்த்தம். அலம்னாக்க இந்த பரசுக்கு மற்றொரு பெயர், சம்ஸ்கிருதத்தில் மற்றொரு பெயர். அந்த கூர்மையான முகபாகத்தை உடையதானே அந்த கோடாலிய பரசுராம அவதாரத்தில் கையில் கொண்டவன் யார் தெரியுமோ அந்த பரசுராம அவதாரம் பண்ணின பெருமாள் தான் திருக்கோவிலூரில் எழுந்தொழி இருக்கார். அந்த பரசுராம அவதாரம் செய்தவனும் முதல்ல பாசுரத்தை பார்ப்போம், அப்புறம் விசேஷத்தை சொல்றேன். உலகம் ஆண்டு ஆள்றதுன்னு சொன்னா வெறும் 1 வருஷம் 2 வருஷம்லாம் ஆள்றது இல்லையா. ஆள்றதுன்னு ஏன் ராமாவதாரத்தை இங்கே சொல்லிருக்கேன்னா 11,000 வருஷம் ஏற்றிருக்காரு சுவாமி. இந்த லீலா விபூதியில் தசவருஷ சகஸ்திராணி தசவருஷ சகானிச்ச 11,000 வருஷமா. 11,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னா எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கணும் பாருங்க. கொஞ்ச நாள் இதை பார்த்துக்கிறியான்னு சொன்னாங்க, வேண்டாம் சுவாமி நான் வேண்டாம், பப்ளிக் சமாச்சாரமே வேண்டாம்னு விடுங்கிறது. நிர்வாகம் பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் இல்லை, நிர்வாகம் பண்ணி பார்த்தா தான் அது என்ன சமன்னு தெரியும். ராஜ்ய பரிபாலனம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 11,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணானே. தர்மம் எப்படி ராஜ்யம் பண்ணணுமோ அந்த சாசனப்படி தர்ம பரிபாலனம் பண்ணினான் சக்கரவர்த்தி திருமகன். எல்லா பிரஜைகளுக்கும் சந்தோஷத்தை கொடுத்தது. ராமன் ராமன்னே எல்லா ஜனங்களும் எப்பொழுதும் ஸ்மரிச்சுட்டே இருந்தா, ராமநாமாவையே ஸ்மரிச்சுட்டு இருந்தா. வால்மீகி ராமாயணத்தில் இந்த பிரபாவத்தை எல்லாம் பரஸ்ருதியில ரொம்ப அழகாக பேசணும். உலகம் ஆண்டு ஆக பூமியை பரிபாலனம் பண்ணினானே, ஜனங்களை எல்லாம் ரட்சணம் பண்ணினானே அந்த ராமாவதாரம் செய்தவன் திருக்கோவிலூர் திவ்யதேசத்தில் இருக்கிற இதே பெருமான் கிருஷ்ணன் தான். குசுமன் வேற இல்லை, ராமன் வேற இல்லை, கிருஷ்ணன் வேற இல்லை. எல்லா விபவாவதாரங்களும் ஒன்றுதான். ஒவ்வொரு சமயத்தில் ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது ஒவ்வொரு அவதாரமும். பற்புடைய வரை நெடுந்தோல் மன்னர் மால வடிவாய மழுவேந்தி பரசுர கோடாலியே ஏந்தி பரசுராம அவதாரம். உலகம் ஆண்டு ராமாவதாரம். வெற்புடைய நெடுங்கடலுள் தனிவேல் உய்த்த வீட்டுக்கு எங்க மாறினார் பாரு, சுப்பிரமணியன் தெரியுமா? சுப்பிரமணியன் ஆறுமுகம் பெருமாள், அவர் ஆறுமுக கடவுள்னு சொல்றாரு. வெற்புடைய நெடுங்கடலுள் தனிவேல் வைத்த வேல் முதலாம் என்றானோர் ஒரு பெரிய கதை இங்கே சொன்னார்தான் அது புரியும். பானாசுரன்னு சிவபக்தன் ஒருத்தன் இருந்தாலும் ஆச்சரியமாக. உஷாதான் அவனுடைய பெண்ணு. அதான் கிருஷ்ணன் அனிருத்தனுக்கு விவாகம் பண்ணி வைக்கணும்னு கனவு காண்றார்கள். அனிருத்தன் சைவதாயியார் சொப்பனத்தில் அப்படியே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆச்சரியமான சிவபக்தன். 1000 கைகள் அவனுக்கு. ஆச்சரியமாக கதை சொல்கிறாங்க. 1000 கைகள். நல்ல சிவபக்தனாக இருந்து நன்னால் தான் இருந்தால் திடீர்னு சகவாசத்தினால தோஷம் வந்துடுதோழி ஒட்டின்றதோழி சில பேருக்கு ஆசுர சுபாவம் வந்துடுது. ஆசுர சுபாவம் வந்துட்டு இந்த உஷையை விவாகம் பண்ணி கொடுக்கறதுக்கோசரம் களவு கொண்டான் கிருஷ்ணன். நிறைய கேட்கிறோமே. அந்த சமயத்தில் கிருஷ்ணன் பேரில் கோபம் வந்துடுது. கிருஷ்ணனோடு யுத்தம் பண்ணுறான். இந்த பானாசுரனுடைய கிருஷ்ணனுக்கு நடந்த யுத்தத்தில் இவ சுப்பிரமணியம் விநாயகர் போன்ற எல்லாரும் அந்த போட்டியில் சென்றுடுறான். எதிர்த்து இருக்கிறான். அத்தனை பேரையும் கிருஷ்ணன் இந்த பானாசுரனை என்ன பண்ணணும்னா 1000 கைகள் எப்படியாவது அந்த கைகளை விட்டுவிடணும்னா சிவபெருமான் வந்து அப்புறம் கிருஷ்ணனை பிரார்த்திக்கிறாராம். என்னுடைய பக்தன் எப்படி இருந்தாலும் இவனை விட்டுவிட வேண்டியது, அவனுக்கு பிராணபயம் ஏற்படக்கூடாதுன்னு கேட்ட உடனே அவனை விட்டு விடுறார். அப்புறம் பானாசுரன் பாக்கி 2 கைகளோடு இருந்துட்டு இருக்கான். பானாசுரனை ஜெயிச்சவன் எப்படி ஜெயிக்கிறார்? அப்புறம் அது விஷயம் வேற. ஒரு துர்கை கன்னிய பொண்ணு கன்னியாகுமரின்னு சொல்றாரு. அங்க இருக்கிற அந்த கன்னிகையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அவள் காளியா மாதிரி அப்புறம் பானாசுரனை சம்பாரணம் பண்றான்.
இப்படி கிருஷ்ணனையே எதிர்த்து வந்தவன் சுப்பிரமணியம் முதலானவான்னு அர்த்தம் ஆழ்வார் சொல்றார். வெற்புடைய நெடுங்கடலுள் தனிவேல் உய்த்த, மலைகளை கொண்ட நீண்ட கடலிலுள்ளே, கடல்ல மலை இருக்கான், அது ஒரு பெரிய கடல். மலைகள்லாம் ஒரு கால விஷயத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்ததா, ரெக்கைகளோடு பறந்துட்டு இருந்ததா ஒரு காலத்துல. அந்த சமயத்துல ரெக்கைகளோடு மலைகள்லாம் பறந்து இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும், தேசம் எப்படி இருக்கும்? ஒரு ஹெலிகாப்டர் கீழே விழுந்தாலும் இந்த இடம் பொசுக்கி போயிடுது. மலைகளோடு பறந்து இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? இந்திரன் அந்த ரெக்கைகளை கொண்டுதான் இந்த மலைகள்லாம் பறக்கிறது. ரெக்கைகள்லாம் வெட்டினான். பல மலைகள் அதே இடத்துல விழுந்து விட்டு அறுக்கப்பட்டு, சில மலைகள் என்ன பண்ணித்தான் சமுத்திரத்தில் ஓடி ஒழுங்கிட்டுதான், சமுத்திரத்தில் ஓடி ஒழுங்கிட்டுதான் சில மலைகள். ஆழ்வார் சொன்னார் வரும்போது வேதத்திலேயும் இருக்கு, மலைகளுடைய ரெக்கைகள் எல்லாம் இந்திரன் அறுக்கிறான்னு இருக்கு. அப்போ சமுத்திரத்தில் போய் ஒழிஞ்சிட்டு தான் சில மலைகள். அந்த ஒழிஞ்சிட்டு சமுத்திரத்தில் புகும் பொழுது இந்த இந்திரனுக்கு ரொம்ப வேண்டியவன் இவன். யாரு? சுப்பிரமணியன். சேனாதிபதியாச்சு, தேவ சேனாதிபதியாச்சு. சேனாதிபதினு விஸ்வக்சேனர் மாதிரி கிடையாது. இவனுக்கெல்லாம் மேலான சேனாதிபதி விஸ்வக்சேனர். ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்துட்டு சமஸ்த பிரபஞ்சத்தையும் பகவானுடைய திவ்ய நியமனத்தை கொண்டு பிரபஞ்சத்தெல்லாம் ஆண்டு இருக்கார் விஸ்வக்சேனர். சேனாதிபதினு அவருக்கும் தெரியும். இவர் தேவசேனாதிபதியாச்சு, இந்திரனுக்கு ரொம்ப வேண்டியவர். இந்திரன் எல்லா மலைகளுடைய ரெக்கையும் வெற்றானேன்னு சொல்லிட்டு அந்த சமுத்திரத்துக்குள்ள புகுந்த மலைகளை எல்லாம், அந்த ரெக்கைகளை எல்லாம் வெட்டினான். அதைத்தான் இங்க சொன்ன. எப்படி வெட்டினான்னா, வெற்புடைய நெடுங்கடலுள் தனிவேல் உய்த்த, நல்ல வெற்புடைய மலைகளை கொண்டதான நெடுங்கடல், நீண்டதான மிகவும் கம்பீரமான ஆழமான சமுத்திரத்திற்குள்ளே அந்த மலைகளெல்லாம் ரெக்கைகளோடு ஓடி ஒழிய, இந்த இடத்துல விளைந்து ஓடி ஒழிய, தனிவேல் உய்த்த, வேல் முதலா வென்றானோர், ஒப்பற்றதான வேலாயுதத்தை உடையவன் ஒரு அர்த்தம். வேலாயுதத்தை செலுத்தினானா அந்த சமுத்திரத்துக்குள்ள ஒளிந்து ஓடின மலைகளுடைய லக்கைகளை அறுப்பதற்காக. வேல் முதலா அப்படின்னு கேட்டால் இன்னொரு அர்த்தம் சுப்பிரமணியன். இல்லை, அந்த சுப்பிரமணியனை பற்றி பிரபாவன் சொன்னேன்னா திருமங்கை ஆழ்வார் பாசுரத்திலேருந்து எடுத்துக்கலாம். எல்லாரையும் ஸ்தோத்திரம் பண்ணுவார். வேல் முதலா சுப்பிரமணியன் எப்படிப்பட்டவர்? சுப்பிரமணிய பிரபாவமா திருமங்கை ஆழ்வார் பிரபாவமா? சுப்பிரமணியர் எப்படிப்பட்டவர்னா மன்மதனை போன்றவரான் சுப்பிரமணியன். அழகா இருக்கார். அதில் மூலியம் வீதியிலெல்லாம் பார்க்குறமே மன்மதன் மாதிரி இருப்பாராம். மன்மதனை பார்த்துருக்கியான்னா, மன்மதனை பார்த்துருக்குமா? வர்ணிச்சிருக்கா இப்படி அழகா இருப்பாங்க. ரத்தி மன்மதன் மாதிரி சில பேர் சொல்கிறான். எல்லாரும் மன்மதனை பார்த்துட்டா சொல்கிறேன். அதான் ரத்தி மன்மதன் அப்படின்னு வர்ணிக்கிறார். தம்பதிகளை பார்த்துட்டு மன்மதனை பார்த்துருக்காருன்னா, மன்மதனுக்கெல்லாம் மன்மதன் ரங்கநாதன் அப்படின்னு அனுபவிக்கிறார். சாட்சான் மன்மத மன்மதா பாகவதத்தில் சொல்ற மாதிரி அந்த மன்மதன்னு சொன்னாங்க. அழகுல சொல்லணும்னா ரங்கநாதனை அனுபவிக்கணும். அதனால்தான் மன்மதனை உபாசிக்கிறான். நாச்சியார் திருமொழியில தையறு திங்களும் என்கிற பாசுரத்தில் ஆரம்பித்து மன்மதனை உபாசிக்கிறார். ஏன் உபாசிக்கிறான்னா, தம்பதிகளை சேர்த்து வைக்கிற கடவுளாகும். தம்பதிகளை பிரிஞ்சு இருந்தால் சேர்த்து வைக்கிற கடவுள். மன்மதனை உபாசனம் பண்ணினா சேர்த்து வச்சுருவாங்க. அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ற மன்மதனை பாடலாமான்னா, சாட்சான் மன்மத மன்மதா, அந்த மன்மதனுக்கும் அந்தரியாமியாக இருக்கிறவன் கிருஷ்ணன் தான். அந்த கிருஷ்ணனையே பாடுறாள் அப்படின்னு தான் நாச்சியார் திருமொழியில நிர்வாகம் பண்றான் பெரியவாளுடைய வியாக்கியானத்தில். அப்படி வெற்புடைய நெடுங்கடலுள் தனிவேல் உய்த்த, ஒப்பற்றதான வேலாயுதத்தை பிரயோகிச்சாரம் அந்த மலைகள்லாம் ஓடி ஒளிகிற சமயத்தில். வேல் முதலா, மன்மதன் போன்ற சுப்பிரமணியன் முதலாக பானாசுரனுக்கு ஒத்தாசையாக சகாயமாயிருந்த அத்தனை பேரையும் ஜெயித்தான். பானாசுர யுத்தத்தில் அத்தனை தேவதைகளும் பின்வாங்கிட்டு பகவான் சரணாகதி பண்ணான். அப்படிப்பட்ட கிருஷ்ணன் இருக்கிற இடம் திருக்கோவிலூர்.
வெப்புடைய நெடுங்கடலுள் தனிபோல் தனிவேல் உய்த்த வேல் முதலா வென்றானூர் விந்தைமேய விந்தமேய கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட அப்படின்னா இன்னும் ஆச்சரியம்பா. பரசுராம அவதாரம் ராமாவதாரம் பண்ணின பெருமான் கண்ணனாக இங்கே சேவை சாதிக்கிறான், திருவிக்கிரமனாக சேவை சாதிக்கிறான். இந்த திருவிக்கிரமாவதாரம் பண்ணின பெருமானும் கண்ணனும் வேறல்ல. எல்லா விபவாவதாரங்களும் கண்ணன்ல தானே கடைசியில் முடிகிறது. அந்த கண்ணன் தானே பரதத்துவன்றத கீதையில நிரூபணம் பண்ணினான். மகாபாரதாதில் பேசப்படுபவன் கிருஷ்ணயேவகி லோகானாம் உற்பத்தி, கிருஷ்ணன் தான் எல்லா லோகத்துக்கும் உற்பத்தி ஸ்தானம் அப்படின்னுலாம் வியாசாதியெல்லாம் போற்றி பேசுகிறாளே. கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், எப்பொழுதும் இருக்கக்கூடிய சனாதனமான தர்மம் கிருஷ்ணன் தான் அப்படின்லாம் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அந்த கிருஷ்ணன் யாருன்னா சாட்சாத் விஷ்ணு தானே. வியாசர் யாருன்னா சாட்சாத் விஷ்ணு தானே. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்மநிதியே வாசிஷ்டாய நமோ நமஹான்னு சொல்லலையா. பிரம்மண்யோ தேவகி புத்திரோ அப்படின்னு வேதமும் என்ன சொல்லிட்டு தேவகி புத்திரனை தான் வசதியாக பேசினதுனால கிருஷ்ணனுக்கு ஒரு பெருமை பரதத்துவம் சொன்னால் எல்லா எம்பெருமான்களுக்கும் சொன்ன மாதிரி தான் அர்த்தம். நிசும்மன், ராமன், பரசுராமன், பலராமன் எல்லாரும் அதில் அடங்கினவாறு தான். இனி கலி புருஷன் அவதரிக்க போகிறான். ஆனால் துவாபர யுகத்தில் நமக்கு இருந்து எல்லா தர்மத்தையும் எடுத்து நமக்கு உபதேசம் பண்ணினானே, தான் பரதத்துவம் காண்பிச்சுண்டானே. ஆழ்வார் கொண்டாடுறார். கீதை உபதேசம் எப்படிப்பட்டதுங்கிறார். எல்லா தர்மத்தையும் அவன் சொல்லிட்டான். சொல்ல வேண்டிய தர்மம் எதுவும் இல்லை. நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறையாற்றொரு மூர்த்தி. எல்லா தர்மத்தையும் எது எது நாம் தெரிஞ்சுக்கணுமோ அத்தனை தர்மங்களையும் கீதையில உபதேசம் பண்ணிட்டான்னு நம்மாழ்வார் பேசுகிறார். நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறையாற்றொரு மூர்த்தி. அது கீதையை யாவன் ஒருவன் நாஸ்திகன் கூட தன்னுடைய சித்தாந்தத்துக்கு கருத்து சொல்லணும்னு அதுலேருந்து எடுத்துக்கணும். அது புரிஞ்சிக்காம சிலதெல்லாம் கத்துறது. அப்படிப்பட்ட சகல தர்மமும் எல்லா மதத்தினுடைய தர்மமும் அதில் அடங்கி பகவத்கீதையில் இல்லாத விஷயமே இல்லை. இது அத்தனையும் ஆழ்வார் அனுபவித்து பேசின பேச்சு. சிறு ஊழி சின்ன குழந்தை எடுத்து சொல்லித்து தர்மத்தை. எந்த தர்மத்தை யார் சொன்னாலும் தர்மமாக இருந்தால் அதை கேட்டுக்கணும். பாலாதபி சுகாதபி. குழந்தை பேசுறது பாருங்க. குழந்தை பேச்சு சில பேர் ரசிக்கலாம். ஆச்சரியம், என்ன அழகா குழந்தை பேசிட்டு, என்ன அழகா பேசிட்டு மனசுல நின்றுட்டே இருக்கு பாருங்க. இப்போ கூட எனக்கு இருக்கிறது மனசுல அப்படிங்கிறாரு. கிருஷ்ணன் எப்படி கீதையை உபதேசம் பண்ணார்னா ஆழ்வார் சாதிக்கிறார். சிறு ஊழி நிறைஞானத்தொரு மூர்த்தி. சின்ன குழந்தையா இருந்தாலும் ஞானத்துல பரிபூர்ணமானவன். நிறைஞானத்தொரு மூர்த்தி. அதுபடி தர்மத்தெல்லாம் சொன்னவனாச்சு. அதனால கிருஷ்ணாவதாரத்தை இங்கு ஆழ்வார் பேசி அது மத்ஸ்யகூர்ம வராகாதி ரூபங்கள் நிசும்பாதி ரூபங்கள் எடுத்துன்றவன் எல்லாமே இந்த கிருஷ்ணன் தான் திருக்கோவிலூரில் சேவை சாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த யார் பார்த்துருக்கா கற்புடைய மலர்கண்ணி காவல் பூண்ட. அவளே விருப்பப்பட்டு துர்காதேவி அங்கே வந்து இருக்காங்க. எதுக்கோசரம் இருக்கான்னு எப்படிப்பட்டவன்னா கற்புடைய விந்தனேய கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட. சிறந்த ஞானமும் இருக்கு, பாதிவிரத்தியமும் உடையவள் இந்த துர்காதேவி. அப்படிப்பட்ட மடக்கம்ங்கிறதான அச்சம் நாடும் மடம்னு சொல்ற அச்சனையும் உடையவள் அந்த துர்காதேவி. கண்ணை என்ற துர்காதேவியால அந்த திருக்கோவிலூர் விதேசமானது காக்கப்படுகிறது. அந்த ஊருக்கு தேவதையாகவும் இருந்து பார்த்துக்கிறா. கடிபொழில் சூழ் நெடுமறியில் கமலவேணி. அந்த ஊருக்கு போன உடனே ஆச்சரியமா பரவேகாந்தி எல்லாம் போய் பண்ணையாற்றங்கரையில் போய் தீர்த்தாமாடுவாங்க. இந்த பண்ணையாற்றங்கரையில் பறிச்சுட்டு பிரபாகமாக ஜலம் வருமா. அதை வரும்போது ஒரு வாசனை வரும். என்ன வாசனைன்னா
சர்வேஸ்வர தத்துவம் அந்த அப்பு ஜலத்திலையும் இருக்குங்கிறது நுரைச்சிட்டு வர ஜலம் காமிச்சிடும். வாசனையை பார்த்துட்டு சரி பெருமாள் ஏற்றிருக்கிறதாச்சே அப்சுதிஷ்டன்னு ஜலத்திலையும் பெருமாள் வாசம் பண்ணுறான் அந்தரியாமியா இருக்கான்னு சொன்னாக்க தீர்த்தாமரம் இருக்க முடியுமா? ஐயோ பெருமாள் ஏற்றுக்கா இருப்பா, நான் தீர்த்தாமரம் வாங்கணும். என்ன ஏன் பெருமாள் ஏற்றிருக்காருன்னா இப்போ நான் ஆற்றுலேயே தீர்த்தாமாட்டு வரேன். ஏன்னா நதியிலெல்லாம் பெருமாள் ஏற்றிருக்காருன்னா ஆற்று ஜலத்தில் பெருமாள் இல்லையோ? தீபாவளி அன்னைக்கு எல்லா தீர்த்தத்தையும் கங்கை கலந்துருதுன்னு சொல்கிறாளே, கங்கையுடைய வாசம் தானே சொல்கிறான். ஆற்று தீர்த்தமாக இருந்து அது வஸ்துவாக இருந்தால் அந்த இடத்துல பெருமாள் இல்லைன்னு சொன்னாக்க சர்வ வியாபின்னு அவனுக்கு சொல்றது போயிடுது. எல்லா இடத்துலையும் தான் பெருமாள் இருக்கார். நல்ல ஞானம் உடையவளாகவும் இருக்கா, அதே சமயத்தில் நல்ல பாதிபத்தியம் உடையவளாகவும் இருக்கா. அப்படிப்பட்ட கடிபொழில் சூழ் நெடுமதியில் கமலவேலி அங்கே இருக்கக்கூடிய சோலைகள் எல்லாம் திருக்கோவிலில் பாருங்க அப்படியே சோலைகள் இருக்கு. இன்னும் கரும்பெல்லாம் வெட்டது நிறையா இருக்குது. சோலைகள்லாம் இன்றைக்கி இருக்குது. திருக்கோவில் பக்கம் போனாக்க எல்லாம் தெரியும். அந்த சோலைகள் எல்லாம் நல்ல வாசனை வரும். நதிகளில் மாத்திரம் வாசனை இல்லைப்பா, சோலைகள்லாம் வாசனை வருது. கடிபொழில் சூழ் நெடுமருகில் கமலவேலி நல்ல சோலைகளாலே சூழப்பட்டதானே நீண்ட மருகில் அங்கே இருக்கிற வீதிகள்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஸ்ரீரங்கம் வீதி மேல் சித்திர வீதி மாதிரி உத்தர வீதி மாதிரி பெரிய வீதியாக இருக்கு. அந்த வீதியெல்லாம் வர்ணிக்கிறார் பாருங்க ஆழ்வார். ஏன் வர்ணிக்கிறார் அப்படின்னு கேட்டால் வீதியிலெல்லாம் இவர் எதுக்கு போனார்னா கண்ணன் பலராமனோடு நடந்து போன வீதியாக்குமோ, மதுரா தேசத்துக்கு தனுதியாகம் பண்ணுறதுக்கு அக்ரூரர் அழிச்சிட்டு போகிறாரோ இல்லையோ, அந்த வீதியிலெல்லாம் போயிட்டு இருக்கா பலராமனும் கிருஷ்ணனும். அது பாகவதத்தில் அழகாக அனுபவிக்கிறார். யாதவா விஜயத்தில் சுவாமி தேசிகன் அத்தியுதமாக அனுபவிக்கிறார். அது தேசிகர்கள் மாத்திரம் அத்தியுதம், சுபபிரம்மத்துக்கு அற்புதம்னா தேசிக ஸ்தோத்திரமாக இருக்கிறதுனால அத்தியுதம், அது ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம். அப்படி அழிச்சிட்டு போகிற சமயத்தில் மதுரா தேசத்து ஜனங்கள்லாம் பகவானுக்கு பூர்ணகும்பம் சமர்ப்பிச்சாங்க. தெரியுமா? பூர்ணகும்பம் சமர்ப்பிச்சாலாம். எத்தனை பார்த்து தட்சிணம் சமர்ப்பிச்சாலாம். அவாவா சக்திக்கு தகுந்த மாதிரி தாம்பூலம் அல்யாதிகம் பட்டோத்தி பேசுகிறார். தாம்பூலம் அல்யாதிகம் கருணானா அவாவா சக்திக்கு தகுந்த மாதிரி வீதியில் மதுரா வீதியில் வரும்பொழுது இவளுக்கு சக்திக்கு அனுகுணமாக உபச்சாரம் பண்ணினாலும் மதுரா தேசத்து கபடமற்ற ஜனங்கள்னு வேறு பகவதி பேசு உபச்சாரம் பண்ணாலும் பண்ணிட்டு போட்டுமே அப்படின்னா. நான் அப்போ இல்லையேன்னு ஆரம்பிச்சு, நான் அப்போ இல்லையே, நீ இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார். குருவாயூர் தெரியுமா, நீ இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னாரா. நான் அந்த சமயத்தில் நானும் அந்த கோஷ்டியில் ஒருவராக இருந்திருந்தால் இந்த ஜென்மாவை எடுத்துக்க மாட்டேனே, அதிலிருந்து நான் இல்லைன்னு தெரியலையா. உடனே குருவாயூர் சொன்னாரா, என்னப்பா நீ அந்த ஜென்மாவில் நீரும் பிறந்திருந்து எனக்கு உபச்சாரம் பண்ணியிருந்தா இந்த கலியுகத்தில் நாராயணியை யார் எனக்கு பண்ணுவாங்க, அதுக்கோசரம் தான் விட்டு வச்சிருக்காராங்க. அந்த மாதிரி அந்த வீட்டை அனுபவிக்கிறார். கடிபொழில் சூழ் நெடுமருகில் கமலவேலி வீதிகளை உடையதான தாமரைகளை சுற்றி இருக்கான். தாமர புஷ்பங்கள்லாம் தாமர தடாகங்கள்லாம் சுற்றி இருக்கான். பொற்புடைய மலையறையன், மலையறையன்னா யாருன்னா அறையன்னு சொன்னால் ஒரு அரசன்னு அர்த்தம். ஆழ்வார் பல இடத்துல இந்த திவ்ய தேசத்தில் இருக்கிற எம்பெருமான்களுக்கெல்லாம் எதேஷ்டமான கைங்கரியம் பண்ணிட்டு பாகவதாலெல்லாம் கைங்கரியம் பண்ணிருக்கிற ஒரு ராஜா அப்படின்னு வந்துட்டுருக்கார். எந்த ராஜான்னு சொல்ல ஒரு ராஜான்னு வர்ணிச்சிருக்கார். வியாக்கியாதாக்களையும் திருநெடுந்தாண்டி வியாக்கியானத்தில் எல்லாம் ஒரு ராஜான்னு வியாக்கியானம் பண்ணிருக்கார். அவரு எந்த ராஜான்னு தெரியல. பகவத் பக்தி உள்ள ஒரு அரசன். அவன் என்ன பண்ணானா, திவ்ய தேசத்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு திருக்கோவிலூரில் வந்து உட்காந்துருக்கான். அவன் எல்லா திவ்ய தேசத்திலையும் மட்டும் திருக்கோவிலையும் உட்காந்துருக்கான். பொற்புடைய மலையறையும், பொற்புடையன்னா பராக்கிரமம்னு அர்த்தம். வேறு வழி இல்லை அப்படின்னு வந்து உட்காந்துருக்கானா, பொழுது போறேன்னு வந்து உட்காந்துருக்கானா, விரோதியில ஜெயிக்கக்கூடிய பராக்கிரமம் பொருந்திய கைங்கரிய புத்தியோடு ஒரு ராஜா வந்து உட்காந்து. விரோதிகளை ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியம் விபீஷனுக்கு இல்லையா?
ராமனுடையதான திருவடியில கைங்கரியம் தனக்கு பிராப்தமாக போதும்னு சொல்லிட்டு இங்கே விபீஷன் வந்து சேர்ந்தானே, அந்த மாதிரி பொற்குடைய மலையரையன் பணிய நின்ற ராஜாவாக இருந்தாலும் கூட பகவத் கைங்கரியத்தில் எவ்வளவு பணிவு இருக்கணுமோ அந்த வினயம் அத்தனையும் இருந்தது. அப்படிப்பட்ட திருக்கோவலூர்ல இருக்கான். பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே, அழகியதான பூங்கோவலூர், மிகவும் போக்கியமானதான திருக்கோவலூரை நாம் வணங்குவோம் வா நெஞ்சே, ஏ மனதேன்னு கூப்பிடுகிறார். முன்னே சொன்ன மாதிரி முதலடியில பரசுராம அவதாரம், ஸ்ரீராம அவதாரம், வற்புடைய வரை நெடுங்கோள் மன்னர் வாழ வடிவாய மழுவேந்து, இது பரசுராம அவதாரம். வடிவாய மழுவேந்தி, அந்த பரசுர ஆயுதமாக கொண்டவர். உலகம் ஆண்டு, இது ராமாவதாரம் முதலடியினாலே சரியாக போச்சு. வெப்புடைய நெடுங்கடலுள் தனிவேல் உய்த்த வேல் முதலா வென்றானூர். சுப்பிரமணியாதிகள்லாம் இந்த கிருஷ்ணனையே எதிர்த்து வர பானாசுர யுத்தத்தில் அவ அத்தனை பேரையும் ஜெயித்தவன் இருக்கிற ஊர், அந்த கண்ணன் இருக்கிற ஊர் தான் இந்த திருக்கோவிலூர். வேல் முதலா வென்றானூர் விந்தைமேய கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட அப்படின்னா, இங்கே கற்புடைய அப்படின்னு இந்த துர்க்கைக்கு சொல்லும் பொழுது கற்புடைய பாதிவிரத்தியம் உடையவன் சொல்லும். பாதிவிரத்தியம் உடைய எது பாதிவிரத்தியம் அப்படின்னு கேட்டால் சிவன் நாராயணனே பரதேவதேன்னு நினைக்கிறது ஒரு பாதிவிரத்திய தன்மை நமக்கெல்லாம் இருக்கு. நாம் பகவானை சரணாகதி பண்றோம், அவன் ஒருவனே நாம் அடைய வேண்டிய தத்துவம், நாம் அடைய வேண்டிய புருஷார்த்தம் அவனுடைய திருவடியில பண்ற கைங்கரியம் தான் அப்படின்னு சொல்ற மூலியம். அந்த அத்தியவசாயம் உடையவன் கிருஷ்ணாவதார காலத்தில் கிருஷ்ணனாலே ஏவப்பட்டவள் அந்த துர்கை. அதனால துர்கைக்கு பெருமை. அந்த கிருஷ்ணன் தான் திருக்கோவிலூர்ல அக்ஷாவதாரமாக திரிக்கிறனாக சேவை சாதிக்கிறான். ஆகையினால என்ன கற்புன்னா, அந்த பாதிவிரத்தியங்கிறது சிவன் நாராயணனே பரதத்துவங்கிறத வரலாறுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு தன்னுடைய பாதிவிரத்திய தர்மத்தை காப்பாற்றிட்டு இருக்காளாம் அந்த துர்காதேவி. அப்ப என்ன அர்த்தம்னா, தேவதாந்திரங்களிடத்துல போய் நாம காலில் விழுந்தாலும் அவ என்ன பண்ணுவான்னா, சம்சாரம் போகணும் மோட்சம் வேணும்னு கேட்டா பரம்பொருளை காண்பிச்சு விட்டுடுவாங்க. சிவபெருமானா இருந்தாலும் சரி, மற்ற தேவதைகளாக இருந்தாலும் சரி, சம்சாரம் போகணும் மோட்சம் வேணும் மறுபடியும் ஜென்மா இல்லாமல் இருக்கணும்னு நீங்க போக வேண்டிய இடம், ஆசிரியிக்க வேண்டிய இடம் ஸ்ரீமன் நாராயணன் தான்னு கை காமிச்சு விட்டுருவாராம். இது சுவாமி தேசிகனும் ஆச்சாரியாதிகளை போலே தேசிகன் ரகசிய திரிசாரத்தில் எடுக்கிறார். எந்த இடத்துல சிவபெருமானை பற்றி எங்க வாக்கியம் வருதோ அவன் எப்படிப்பட்டவன், ஹரிவம்சம் முதலான இடத்துல சிவையேவ கேவலா, சிவன் தான் பரதத்துவம்னு சொல்லி, சிவன் தான் உயர்ந்த தத்துவம்னு சொல்லி இருக்கு. அப்ப என்ன பொருள், ஹரிவம்சத்தை நாம் ஒத்துக்காம இருக்க முடியுமா? அதையும் ஒத்துட்டுதானே ஆகணும்னா அதுக்கு தேசிகன் எடுத்து வியாக்கியானம் பண்றார். ஆச்சாரியாதிகளை போலே, இப்ப நம்ம ஆச்சாரியாவை கொண்டும் பொழுது இந்த ஆச்சாரியன் தான் எனக்கு பரதேவதே அப்படின்னு சொல்றோம். வடுகநம்பி உடையவரே தனக்கு பரதத்துவம்னு சொன்னார். மதுக்கலியாழ்வார் தனக்கு உண்ணும் சோறு பருகுதையும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு அவருக்கு இருக்கட்டும், என்னை பொறுத்தவரை எனக்கு எங்க ஆழ்வார் தான் சொன்னார். குரத்தாழ்வானுடைய ஆச்சாரிய பக்தியெல்லாம் நாம பார்க்கிறோம். அப்படியா சுவாமி தேசிகன் சொல்றார், பிரம்மத்தை உபதேசம் பண்ற ஆச்சாரியனுக்கு சமமான தேவதையும் கிடையாது, மேம்பட்ட தேவதையும் கிடையாதுங்கிற தேசிகன். ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகம் அந்யான்னம் அந்யாமேன்னு சொல்றாரு. அப்ப ஆச்சாரியால பரதேவதையா சொல்றோமோ இல்லையோ, எதனால சொல்றோம்னா ஞப்தி காரணம். ஈஸ்வரனை நாம உள்ளதை உள்ளபடி ஈஸ்வர தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமா இருக்கா ஆச்சாரியா. பகவான் இந்த பிரபஞ்சத்திற்கு உற்பத்தி காரணம், இந்த பிரபஞ்சம் உண்டாவதற்கு சிருஷ்டி காரணம் பகவான். ஆச்சாரியன் ஞப்தி காரணம், அந்த சர்வேஸ்வரனையே நமக்கு காண்பித்து கொடுக்கக்கூடியவா ஆச்சாரியார். அவனை தெரிந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கா
ஆச்சாரியாரானபடினாலே எனக்கு எங்கள் ஆச்சாரியன் தான் பரதேவதை அப்படின்னு சொன்னாக்க அது ஒன்றும் சாஸ்திரத்துக்கு பாதகம் இல்லை. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிரம்மஞானத்தை உபதேசம் பண்ற ஆச்சாரியனுக்கு மேம்பட்ட தெய்வம் இல்லை, தேசியன் அடிச்சு சொல்றேன். ஆகையினால நம்ம கர்வப்படாம எங்க ஆச்சாரியால் தான் எனக்கு பரதேவதைன்னு சொல்லிட்டாக்க அது நமக்கு சிஷ்யாருடைய ஸ்வரூபம்தான். ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யாம் அந்யாமதி அப்படிப்பட்டதான கற்புடைய மடற்கண்ணே காவல் பூண்ட சர்வேஸ்வரனுக்கும் ரட்சகனாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டா, உரகள் 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 ஒன்சுட ஆழியே சங்கே துவாரபாலகாரை பார்க்கறா, கருடனை பார்க்கறா, தூங்காதீங்கோ தூங்கா உரகள் 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 ஒன்சுடர் ஆழியே சங்கே ஏ சங்கே ஏ சக்கரமே தூங்காதீங்கோ துவாரபாலகாரே தூங்காமல் பகவானை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. இன்னும் ஆழ்வார்கள்லாம் அனுபவிச்சு பேசுறார்கள் இல்லையோ. அந்த மொழி இந்த துர்காதேவி எப்படிப்பட்ட கற்புடையவள்னா, ஸ்ரீமன் நாராயணனே திருக்கோவிலூர்ல திருவிக்கிரமாவதாரம் பண்ணி அச்சாருபியா எழுந்துள்ளிருக்கான். அவன்தான் பரதத்துவம் அப்படிங்கிறதான பாதிபத்திய தர்மத்தை தான் அனுஷ்டித்து இந்த திவிதேசத்துக்கு சேவிக்க வரவாளையும் அதே ஞானத்தை கொடுத்துருக்கிறது தான் உயர்ந்த கற்பானபடியினாலே கற்புடைய மலர்கண்ணே காவல் பூண்ட கடிபொடி சூழ் நெடுமறிகள் கமலவேலி பொற்புடைய மலையரையன் பணிய நின்ற பூங்கோவலோ தொழுதும்போது நெஞ்சே. காலத்தை வீணடிக்க வேண்டாம், சீக்கிரமா அவ ஆத்துக்கு போய் விளக்கத்து போகும். சதமத மணி நீலா காடு கல்ரா கணவர் நந்தாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அழகீதாவி ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜ மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே குலபூஷண மகாதேசிகாய நமः. ஸ்ரீரங்கநாயகே நமः. ஸ்ரீரங்கநாத பிரம்மணே நமः. ஸ்ரீரங்கநாத